ஹாய் ஹலோ வாங்க காரில் எப்படி பேட்ரி மெயின்டைன் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு ஒரு காயின் எடுத்துக்கிட்டு இந்த கேப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருங்க. ஓகேங்களா? கேப்பெல்லாம் ஓப்பன் பண்ணிடுங்க. காரில் ரொம்ப முக்கியமானது பார்ட் பேட்ரி. 4500 ஸ்டார்ட் ஆகிட்டே போகும் ரேட்டு. அதனால் நீங்கள் பக்காவாக மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. டிஸ்டில் வாட்டர் இதில் அப்போக்கப்போ நீங்கள் செக் பண்ணி மேக்ஸிமம் லெவல் மினிமம் லெவலில் ஊற்றிடணும். அதுக்கு முன்னால் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஓட விடுங்க. ரன்னிங்கில் இருக்கும்போது தான் நீங்கள் ஊற்றணும். ரன் பண்ணி விட்டாச்சு, நீங்கள் அதில் ஃபில் பண்ணிவிடுங்க. பேட்ரி வாட்டரை ரொம்ப வலிய விடாதீங்க, ஏன்னா எவாப்ரேட் ஆகும், அந்த பபுள்ஸ்லாம் வரும். அதனால் மேக்ஸிமம் லெவல் மினிமம் லெவல் முக்கால்வாசி இருந்தால் போதும். 1 லிட்டர் வாங்கினேன், 1/2 லிட்டர் ஊற்றிருக்கேன். ஓகேங்களா? ஃபுல்லாக எல்லா கேப்லேயும் ஊற்றிட்டேன், 6 ஹோல்ஸ்லேயும் ஊற்றிட்டேன் நான். சரிங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டேன். மேக்ஸிமம் லெவல் மினிமம் லெவல் 2 இருக்கும். மேக்ஸிமமாக மெயின்டைன் பண்ணிக்கங்க. இது நம்பர் 1ங்க. இதை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும். அடுத்தது நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது டெர்மினல்ஸில் உப்பு பூத்துருக்கும். ஓகேவா? அந்த பாருங்கள், உப்பு பூத்துருக்கு பாருங்கள், க்ரீன் கலரில். இது டெர்மினல்ஸ் அரிச்சிரும். ஓகேவா? போல்ட்டு நெட்டையும் துரு பிடிச்சிருக்கும். அதை நீங்கள் சமயத்தை போல் டக்குன்னு கட்ட முடியாது. அப்புறம் அடித்து தட்டி கட்டுவீங்க, டெர்மினல் ஃபால்ட் ஆகிடும், உடஞ்சி போயிடும். ஓகேவா? அப்புறம் புதுசு மாற்றுற மாதிரி ஆகிடும். இதெல்லாம் வேண்டாங்கிறதுனால டெர்மினல்ஸை நம்ம கவனிச்சாகணும். சரி, இப்போ டெர்மினலில் எப்படி கட்டலாம்? நீங்கள் 10ஆம் நம்பர் போல்டு போட்டு டெர்மினலை அடித்து தான் நான் கட்டிடுங்க. ப்ளஸ்ஸு மைனஸு பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ப்ளஸ்ஸை நான் கட்டி வச்சுட்டேன். ஏன்னா டெர்மினல் மேலே பட்டுது, நெகட்டிவ் மேலே பட்டுதுன்னா பட்டுன்னு ஸ்பார்க் வரும். ஓகேவா? சரி, இப்போது பெட்ரோலியம் ஜெல், அது நீங்கள் பெட்ரோல் பங்கில் கேட்டாவே கிடைக்கும். இல்லைன்னா ஒரு கடையில் கேட்டிங்கன்னா, ஆட்டோமொபைல் கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். பெட்ரோலியம் ஜெல். ஓகேவா? இது 90 ருபீஸ் வருது. 100ன்னு வச்சிங்களேன். பெட்ரோலியம் ஜெல் விலை கூடுதல் தான், ஏன்னாக்கா இது அரிப்புத்தன்மையை கட்டுப்படுத்தும். ஓகேவா? இதை மெயின்டைன் பண்ணணும். 100 ரூபாய் 200 ரூபாய் அந்த போல்டு வாங்குறதுலலாம் நீங்கள் மிச்சம் பண்ணக்கூடாது. 4000 ரூபா பொருளை நீங்கள் பாதுகாக்கணுன்னா ஒரு 200 300 செலவு பண்ணிவிடுங்க. அதில் நீங்கள் காம்ப்ரமைஸனே ஆகாதீங்க. சரி, ஓகே. டெர்மினல்லையே நல்லா தடவி விட்டுருங்க, எங்கே பார்த்தாலும் அப்ளை பண்ணிவிடுங்க. ஓகேவா? மிச்சம் இருந்ததுன்னா எடுத்து வச்சிங்க, அப்புறமா தேவைப்படும் போது நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரியா? சரி, ஓகே. டெர்மினல்லாம் நல்லா தடவி விட்டுட்டு நீங்கள் புது போல்டு வாங்கிட்டு போட்டுருங்க. எஸ்எஸ் போல்டில் கூட நீங்கள் மாற்றிக்கலாம். ஈஸியாக கட்டுறதுக்கும் அது நல்லாயிருக்கும். அதனால் ப்ராப்ளம் கிடையாது. எந்த போல்டாக இருந்தாலும் நீங்கள் போட்டுடலாம். இந்தமாரி உங்கள் காரை மெயின்டைன் பண்ண என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. தேங்க்யூ.